ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் நம்ம பிடிச்ச கலரில் செஞ்சுக்கலாம். பிடிச்ச ஃப்ளேவரில் ஜெல்லி கட் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த ஜெல்லி செஞ்சுட்டு நம்ம ராயல் ஃபெலூடாலாம் செஞ்சோன்னா அதில் 3 கலராக செஞ்சுட்டு நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபெலூடா செய்கிறதுல நம்மளே வீட்டிலே செஞ்சுட்டு ஃபெலூடாவும் செய்யலாம். அதில் கலர் கலராக கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச டம்ளரில், குட்டி குட்டி கப்பில் எதில் வேணாலும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், டம்ளரில் செஞ்ச ஜெல்லி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கட் பண்ண உடனே தானாக போயிட்டு கட்டாகி விழுது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜெல்லி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா சைனா கிராஸ் அகர் அகர்னு சொல்லுவோம். இது நம்ம கடைங்கள்லேயே கிடைக்குங்க. ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சேர்க்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து உடம்புக்கு நல்லது தாங்க. குளிர்ச்சி ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பியூர் வெஜ்ஜு தான். அதனால் எல்லாருமே இதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஜெல்லியாக வீட்லேயே செஞ்சு ஃபெலூடாவெலாம் யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம சக்கரை சேர்த்து செய்யும்போது ஜெல்லியாக சூப்பராக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ஊற்றி வச்சுட்டு கொடுத்தோன்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. இது நம்ம தண்ணி சேர்த்து மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க. நார்மல் வாட்டர் தான். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்லி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி நான் 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அந்த சைனா கிராஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஊற வச்சு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா கரைஞ்சி வரும். நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகும். நம்ம கடைங்களில் ஜெல்லி வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கப் ஜெல்லியுமே ஒரு பழத்தோட ஃப்ளேவரில் இருக்குங்க. நம்மளுக்கு அது போல் வெஞ்சிக்கலாம் இந்த ஜெல்லியை. இது போல் ப்ளைனாக செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபெலூடாவில் 3 விதமான இல்லை 4 விதமான கலரில் கட் பண்ணி போடுறதுக்கு இந்த ப்ளைனாக செய்கிற ஜெல்லி யூஸ் ஆகும். பசங்க அப்படியேவும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம சக்கரை சேர்த்து தான் செய்வோம். அதனால் நீங்கள் ஒரு பழம் வச்சும் செய்யலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். கொதித்து வரும்போது நம்ம சேர்த்து இந்த சைனா கிராஸ் ஃபுல்லாக நல்லா கரைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. கொதித்து வரட்டும். ஃபஸ்ட்டு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இது எல்லாமே கரைஞ்சிரும். முக்கால்வாசி நல்லா கரைஞ்சிருச்சுங்க. கரண்டியில் பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு பளபளன்னு தெரியுது பாருங்கள். கரைய கரைய நல்லா கண்ணாடி மாதிரி ஆகும். இது நம்ம ஃபெலூடாவில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைகள் நம்மளுக்கு அது போல் தான் தருவாங்க. இது போல் கொதிச்சதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஒரு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தித்திப்பாக இருக்கும். சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வருது. இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த கிளாஸில் பவுலில் ஊற்றணுமோ அதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா உடனே நம்மளுக்கு ஜெல்லி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 3 விதமான கப் எடுத்திருக்கேன். டம்ளரும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்மளுடைய ஜெல்லி ஃபார்முக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனேவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துலலாம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. நிறுத்திட்டு மெதுவாக இறக்கி வச்சிடலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 4 அல்லது 5 சொட்டு போதும். நம்ம ரெடி பண்ண ஜெல்லி இதில் சேர்த்துடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா
எல்லா இதுலேயுமே நம்ம ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் வெளியில் சூடு ஆறின உடனே அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஜெல்லி ஃபார்ம் ஆகிடுங்க. ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுலேயும் நம்ம ஊற்றிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலரில் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ரெட் கலர் எல்லாம். அடுத்ததாக க்ரீன் ஃபுட் கலர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு 3 அல்லது 4 சொட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ரீன் கலர்லேயும் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. அந்த சூடு அடங்குற மட்டும் வெளியில் இருந்தால் போதும். அடுத்து நம்ம ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் அதுக்கப்புறமா பவுல் எடுத்திருக்கேன். இதுலேயுமே நம்மளுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துட்டு நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. டம்ளரில் வச்சோன்னா நம்மளுக்கு ஷேப்பும் நல்லா அழகாக கிடைக்கும். அதனால் நீங்கள் சில்வர் பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் ஊற்றிடாதீங்க சூடாக. நம்மளோட ஜெல்லிஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஒரு ஸ்பூன் அளவு மெதுவாக எடுத்துக்கலாம். எவ்வளோ கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய ஜெல்லி. அடுத்ததாக ரெட் கலர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரியே நம்ம வீட்லேயே ஈஸியாக ஜெல்லி செஞ்சு நம்மளுடைய ஃபெலூடாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். க்ரீன் கலர் இது போல் கலர்ஃபுல்லாக இல்லைனாலும் நீங்கள் வெறும் ப்ளைனாக ஒயிட்டாகவே செய்யலாங்க. அதுவும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த அகர் பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய பொருள் தான். உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சி. வெயில் நாளில் இது போல் நம்ம ஜெல்லியாக செஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ஃபெலூடாவாக செஞ்சும் சாப்பிட்லாம். அதில் சேர்த்துட்டு டம்ளரில் வச்சுருக்கிறதும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். க்ரீன் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்ததாக எல்லோ கலர் பார்க்கவே அவ்வளோ அழகழகாக இருக்குது. சாஃப்டாகவும் இருக்குது. அகர் வந்துட்டு பியூர் வெஜ்ஜுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ஜெல்லி இதுலேயே நான் 3 வித கலரும் சேர்ந்து ஒன்றா செஞ்சுருக்கேன். இதுவும் அழகாக இருக்குது. பார்க்கும்போதே கண்ணை பறிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஜெல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபெலூடாஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.